الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய இல்லத்திற்கு வந்திருக்கும் எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வினுடைய மலக்குமார்களின் பிரார்த்தனையும் எங்களுடைய ரப்பு எங்களுக்காக வைத்திருக்கின்ற அந்த பெரிய மன்னிப்பையும் இந்த சபையில் எங்களுக்கு தந்து நாளை மறுமையில் இதே போன்று எங்களை சுவனத்தில் அல்லாஹ் ஒன்று சேர்க்க பிரார்த்தித்தவளாக ஆரம்பிக்கின்றேன். முதலில் ஒரு ஹதீஸை கொண்டு தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள். அத்ததுரூன மல் முஃப்லிஸ், சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், சஹாபாக்களே, உங்களுக்கு முஃப்லிஸ் என்றால் யார் என்று தெரியுமா என்று கேட்டார்கள். முஃப்லிஸ் என்றால் வங்குரோட்டுக்காரன். சஹாபாக்கள் சொன்னார்கள், முஃப்லிஸ் என்று சொன்னால் மல்லா திர்ஹம லஹு வலா மதா, எவரிடம் ஒரு வெள்ளிக்காசு கூட இல்லையோ, எந்த ஒரு பொருளும் இல்லையோ, அவன் தான் வங்குரோட்டுக்காரன், ஒன்றும் இல்லாதவன். யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவ்வாறு அல்ல, இன்னல் முஃப்லிஸ யத்தி யௌமல் கியாம், இந்த வங்குரோட்டுக்காரன், உண்மையான வங்குரோட்டுக்காரன் யார் என்றால், நாளை மறுமையில் அவன் வருவான். என்னென்ன அமல்களை கொண்டு வருவான் என்றால், யத்தி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸியாமின் வஸகாத்தின், அவன் தொழுத தொழுகை, அவன் நோற்ற நோன்பு, அவன் கொடுத்த தான தர்மங்கள், ஜகாத்துகள் எல்லாவற்றையும் கையிலே கொண்டு வருவான். நல்லவர்கள் நிறைய கொண்டு போவான். அதே நேரம் வயத்தி கத் ஷதமஹாதா வகதஃபஹாதா வலர்பஹாதா, அவனிடத்தில் அவன் யார் யாருக்கெல்லாம் பேசி இருந்தானோ அவர்கள் வருவார்கள். அவன் யார் யாருக்கெல்லாம் அடித்திருந்தானோ அவர்கள் வருவார்கள். அவன் யார் யாருக்கெல்லாம் அவதூறு சொல்லி இருந்தானோ அவர்கள் அவனிடத்தில் வருவார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் முறைப்படுவார்கள், யா அல்லாஹ், இந்த மனுஷன் நோன்பு, தொழுகை, ஜகாத் எல்லா நல்லவர்களையும் கொண்டு வந்திருக்கிற இந்த மனுஷன் இருக்கானே, இவன் எனக்கு ஏசினான் என்று சொல்லுவான். அந்த நேரம் அல்லாஹ் இந்த மனுஷன் நன்மையிலிருந்து அழிக்கப்பட்ட, ஏசப்பட்ட, அவதூறு சொல்லப்பட்ட அந்த மனிதனுக்கு எடுத்து கொடுப்பான். இப்படி ஒவ்வொருத்தரா வருவான். எனக்கு இப்படி செஞ்சான் இவன், எனக்கு இன்னும் அநியாயம் செய்தான் அப்படின்னு சொல்லி அவன் யாராருக்கு இந்த உலகத்தில என்னென்னலாம் செஞ்சிருந்தானோ அத்தனை மனிதர்களும் மறுமையிலே அவரை பிடிப்பார்கள். பிடித்து அவருடைய நன்மைகள் அத்தனையும் வாங்கி எடுத்துக்கொண்டு சென்று விடுவார்கள். நன்மை முடிந்துவிடும். அவர் கொண்டு போன அத்தனை நன்மைகளும் அவ்விடத்திலே முடிந்துவிடும். மாறாக இன்னும் ஆட்கள் வந்துட்டே இருப்பாங்க.
செய்வான் தெரியுமா? அந்த மாறாக்கள்ல தீமையை எடுத்து இவருக்கு கொடுப்பான். இவருடைய பை தீமையால் நிரம்பும். அந்த நேரத்தில் தான் சேமித்த ஒரு நன்மையை கூட கண்டுகொள்ள மாட்டான். இவன் தான் உண்மையிலே பங்குரோட்டுக்காரன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நாம மௌத்தா போனோம் என்று சொல்லி சொன்னா நம்முடைய சொத்துகளோ, நம்ம சேமித்த நகைகளோ, செல்வங்களோ, நம்ம பெற்ற பிள்ளைகளோ, நம்ம கூட இருந்தவங்களோ யாரும் பெற போறதில்லை. நமக்கு கூட வாழ ஒரே ஒரு விஷயம் என்ன, நம்ம செஞ்ச நல்லவர்கள் மட்டும். அந்த நல்லவர்களை கொண்டு போய் அதையும் அவங்க எல்லாரும் வாங்கி எடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னா உண்மையிலே அந்த நாளில் பங்குரோட்டுக்காரன் யார்? நன்மையை கொண்டு போயும் அது அந்த கையில இல்லாம இருக்கு. பிரயோசனமாக்கும் என்று நினைச்சு அல்லாஹ் இதை வச்சு நம்மள சொர்க்கத்துக்கு கொண்டு போவானே சந்தோஷப்பட்டு பெரிய கனவு கண்டு அவன் மூட்டை மூட்டையா கொண்டு போன நன்மைகள்ல ஒரு துளி நன்மை கூட மிஞ்சாமல் அத்தனையும் பிறருக்கு கொடுக்கப்பட்டால் இவனை விட நஷ்டவாளியும் துரதிஷ்டவாளியும் அந்த மறுமை நாளில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லினார்கள். அதே சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு ஹஜ் செய்தார்கள். ஹஜ் ஒரே ஒரு தடவை செய்தார்கள். அந்த இறுதி ஹஜ், அதுவும் அவர்களுடைய இறுதி காலம், மௌத்தாகிறதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முதல் தான் அதை அவர்கள் ஹஜ் செய்தார்கள். பெருந்தொகை சஹாபாக்களை கூட்டி கொண்டு போய் ஹஜ் செய்தார்கள். அந்த சந்தர்ப்பம் இஸ்லாமிய வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். நபி அவர்கள் ஹஜ் செய்த அந்த சந்தர்ப்பம். அந்த ஹஜ்ஜிலும் கடைசி நாள் எல்லோரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டு ஒரு குத்துபா செய்தார்கள், ஒரு உரையை ஆற்றினார்கள். லட்சக்கணக்கான சஹாபாக்கள் செவிமடுத்துக் கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு செவிமடுத்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தலையில் ஒரு குருவி அமர்ந்திருந்தால் ஆடாமல் அசையாமல் எப்படி அது பறக்கக்கூடாது என்று ஒருத்தர் இருப்பாரோ அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை ஆழமாக மிகவும் செவிதாழ்த்து மௌனமாக அதற்குரிய முறையிலே அழகான முறையில் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் லட்சக்கணக்கான சஹாபாக்கள். நிறைய விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குத்துபாவுல சொன்னாங்க. கடைசி உரைங்கிறதால நிறைய விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. அதுல முக்கியமான ஒரு விடயம், அவங்களோட அந்த ஸ்பீச்ல ஒரு துண்டு தான் அவங்க சொன்ன இந்த முக்கியமான விஷயம். அது எல்லாத்தையும் உள்ளடக்கும். இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராலக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருடைய இரத்தமும், உங்கள் ஒவ்வொருவருடைய சொத்துக்களும், உங்கள் ஒவ்வொருத்தருடைய மானங்களும் இன்னொருத்தருக்கு ஹராம். எந்த அளவுக்கு ஹராம் என்று சொன்னால், எந்த அளவுக்கு அது பேணி பாதுகாக்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால், கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. இந்த நாள், இந்த மாதம், இந்த ஊரினுடைய சங்கை எப்படி சிறப்பானதோ, எப்படி கண்ணியம் மிக்கதோ, அதே போன்றுதான் இன்னொருத்தருடைய மானம் இன்னொருவருக்கு கண்ணியமானது. அதை பாழ்படுத்தக்கூடாது. இன்னொருத்தருடைய ரத்தம் மற்றவருக்கு ஹராம், அது சங்கையானது, சிந்தக்கூடாது. இன்னொருத்தருடைய சொத்துக்கள் பிறருக்கு ஹராம், உரிமை இல்லாமல் அதனை எடுக்கக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எந்த நாள், அந்த சொன்ன நாள் எந்த நாள் தெரியுமா? ஹஜ்ஜினுடைய இறுதி நாள். எந்த மாதம் தெரியுமா? ஹஜ்ஜுடைய மாதம், துல்ஹஜ் மாதம். அல்லாஹ்வினால் சிறப்பிக்கப்பட்ட ஒரு மாதம். அந்த மாதத்தில் போர் செய்ய முடியாது, அநியாயம் செய்ய இயலாது, வீணான விஷயங்கள் செய்யக்கூடாது, சங்கையான மாதம். அதே போல எந்த ஊரில் இருந்து நபி அவர்கள் சொன்னார்கள் தெரியுமா? புனிதமிக்க மக்கா என்கிற
நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த மக்காவை யாராவது பால்படுத்துவாங்களா? மக்காவுல போய் கேவலமான செயல்கள் செய்வாங்களா? மக்கா சங்கியான இடம், கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டிய இடம். அதே போலத்தான் ஒருத்தருடைய இரத்தமும் ஒருத்தருடைய மானமும் ஒருத்தருடைய சொத்தும் இதுக்கெல்லாம் இருக்கிற கண்ணியத்தை போல அதுகளுக்கு அது யாராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அழகில்லாதவனாக இருந்தாலும் சரி, அறிவில்லாதவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் மனிதர், ஒரு மனிதனுடைய இரத்தம், அவனுடைய மானம், அவனுடைய சொத்து இன்னொருத்தருக்கு ஹராம். அதில் கை வைக்க கூடாது என்பதை வலுக்கட்டாயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கும் சேர்த்து எச்சரித்து விட்டு சென்று விட்டார்கள். அதைத்தான் இன்று நாங்கள் பார்க்க போகிறோம். அதென்ன, மத்தாக்கள் ரத்தத்துல நாங்க கை வைக்க கூடாதுன்னா என்ன, மானத்துல கை வைக்க கூடாதுன்னா என்ன, அவங்களோட சொத்துக்கள்ல கை வைக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னா என்ன என்ற விஷயத்தை நாங்க முதலாவது ரத்தம். அதாவது ஒருத்தரை நாம் என்ன செய்யறாரு, அடிக்கவோ கொலை செய்யவோ முடியாது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஏசவே கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக், ஒரு முஸ்லிமை ஏசுவது அது பாவமாகும். வகத்லுஹு குஃப்ருன், ஒரு முஸ்லிமை கொலை செய்வது குஃப்ர் ஆகும்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் பக்குவமா செய்யணும். அல்லாஹ்க்கு நாம செய்ய வேண்டிய கடமைகள்ல குறைவிடாம நல்ல நிறைவா எவ்வளவு ஏழுமோ நம்மளோட உடம்ப நம்மளோட மனசை பழக்கி செய்யணும். ஆனா நம்ம கோட்டை விடுறோம் எதுல தெரியுமா, நம்ம தவறு விடுறோம் எதுல தெரியுமா, இன்னொரு விஷயத்துல. அல்லாஹ்க்கு நமக்கு விதிக்கிற விஷயம் கிளியரா இருக்கு, அது நல்ல முறையில செய்யணும். 3 ரக்காத்து பதிலா 5 ரக்காத்து எழுப்பி தொழுகிறோம், 5க்கு பதிலா 7 தொழுகிறோம், 7க்கு பதிலா 9, அப்படியே நமக்கு தஹஜ்ஜுத் எவ்வளவு ஏழுமோ நம்ம எழுப்பி தொழுகிறோம். அந்த தொழுகை நாளை மறுமையில பயன் இல்லாம போனால் 30 நோம்பையுமே என்ன செய்யறோம், முழுசா பிடிக்கும். அந்த பிடிச்ச 30 நோம்பு பயன் இல்லாமல் போனால், அதைத்தான் நான் ஏற்கனவே முதலாவது ஹதீஸ்ல சொன்னேன். அந்த பயன் இல்லாம எப்ப போகும் தெரியுமா, இந்த உலகத்துல அல்லாஹ்க்கு செய்யறதெல்லாம் செய்யறதோட மனுஷன் இந்த விஷயத்திலையும் சரியா நம்ம நடக்கணும். அதுல தவறு விட்டோம்னு சொல்லி சொன்னா இதுல கை வைக்கப்படும், நம்முடைய நன்மை இழக்கப்படும், எங்களுடைய நன்மைகள் இழக்கப்படும். நாம அதை கொடுக்க வேண்டியது, அது மட்டுமா மற்றவங்களோட பாவத்தை நாம சுமக்க வேண்டியது. அதனாலதான் ஒரு முஸ்லிமுக்கு ஏசுறது கூட பாவம், பொருத்தம் இல்லாம தவறான முறையில ஒரு சின்ன விஷயத்துக்கு பெருசா ஏசுறது, கெட்ட வார்த்தைகளால ஏசுறது, அவங்க செய்யாததை கொண்டு ஏசுறது, அல்லது அவங்க தாய் தகப்பனுக்கு ஏசுறது, அல்லது அவங்க பிள்ளைகளுக்கு ஏசுறது. யாரை இழுத்தா அவருக்கு ரோஷம் வருமோ அந்த நபரை இழுத்து மனைவியை கொண்டு ஏசுறது. உன்னுடைய மனைவி அப்படி, உன்னுடைய தாய் இப்படி என்று ஒரு மனுஷன் ரோஷத்துல நரம்புல கை வைக்கிற விஷயங்களை கொண்டு ஏசினோம்னு சொல்லி சொன்னா அது பாவமாகும். பாவத்துக்கு அவன் நன்மையா தரப்போறான், பாவத்துக்கு தீமைதான் தரப்படும். அதே மாதிரி ஒருத்தரை கொல்ல முடியாது. கொலை என்கிற பெரிய பாவத்துக்கு நாங்க போகாட்டியும், கோபம் என்கிறது கொல்லாதது, கோபம் என்கிறது கொல்லாத ஒரு குணம். அந்த கோபம், ஒருத்தர கோபத்தை ஏற்படுத்தினா கொலைக்கும் தயங்க மாட்டார்கள். நம்ம யாரையும் கொலை செய்ய முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொலை செய்தார்கள். யாரை கொலை செய்தார்கள்? முஷ்ரிக்குகளை கொலை செய்தார்கள். அது அல்லாஹ்வுடைய கட்டளை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம இஸ்லாத்துக்கு கஷ்டப்படுத்தின, இஸ்லாத்தை தொந்தரவு செய்தவங்களோட போராட சொல்லி நபி அவர்களுக்கு கட்டளை வந்தது. அதனால கொலை செய்தார். மதம் மாறியவர்களை கொலை செய்தார். அது நபி அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளை. நமக்கு இந்த காலத்துல அப்படி கொலை செய்ய வேண்டிய எந்த ஒரு தேவைப்பாடும் இல்லைங்கிறதால யாரும் ஒரு முஃமினை கொலை செய்யக்கூடாது. கொலைக்கு கொலைதான் பரிகாரம். இந்த உலகத்துல முதல் நடந்த கொலை எது தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம்
கொலை. அதுல வரலாறுகள் சிலது சொல்லுது, ஒரு பொம்பளை விஷயத்துலதான் முதல் கொலை இந்த உலகத்துல நடந்ததான். அதுல 2 மக்கள் சண்டையிட்டு ஒரு மகனை கொலை செய்து விட்டார். அவர் செய்த முதல் கொலை, யார் ஒருவர் ஒரு பாவத்துக்கு வழிகாட்டுகிறாரோ அந்த பாவத்தை பிறர் செய்யும் காலம் எல்லாம் அவருக்கு அதிலே ஒரு பங்கு போய் சேரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனுக்கு இன்று வரைக்கும் இதற்கு பிறகு நடக்க போற கொலைகள் ஒவ்வொன்றிலையும் பங்கு. ஏன் தெரியுமா? முதல்ல ஆரம்பிச்சு வச்சது அந்த மனுஷன் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட மகன் தான் முதல் கொலையை செஞ்சு காட்டினார் இந்த உலகத்துக்கு. அந்த தீமை கடைசி மறுமை நாள் வரைக்கும் நடக்கிற ஒவ்வொரு கொலையிலையும் அவருக்கு ஒரு பங்கு போய் சேரும். அவர் கொள்ளையும் இல்லை, அவர் கத்தி வைக்கவும் இல்லை, ஆனா பங்கு போய் சேரும். அதை அவர் சுமந்து கொள்வார். அதனால நம்ம யாரையும் அநியாயமான முறையில கொல்ல முடியாது என்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம், சொத்தில இன்னொருத்தர் சொத்துக்களை நாங்க எடுக்கிறது, உரிமை இல்லாம எடுக்கிறது, அபகரிக்கிறது, சூறையாடுறது. இத பத்தி பார்க்கிற சொத்தங்களுக்குள்ள பணமா இருக்கலாம், அது ஒரு காணியாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம். திருடுவது ஹராம், திருடுவது பாவம். திருட்டுக்கு மார்க்கத்தில் என்ன தண்டனை தெரியும் தான் நமக்கு. திருட்டுக்கு கையை வெட்டுவார்கள். அது ஒரு ஆட்சியாளருக்கு கீழே நாங்க இருந்தா, ஹலீஃபாக்கு கீழே இருந்து அந்த சட்டத்தை நாங்க நடைமுறைப்படுத்தல. நாங்க இருக்கிற நாட்டுக்கும் அதற்கும் பொருத்தமில்லை என்பதனால் ஒருத்தர் திருடினா கைவெட்ட மாட்டாங்க. அது சவுதி அரேபியா அப்படியான நாடுகள்ல திருடினால் கையை வெட்டுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை, அல்லாஹ்வுடைய ஏவல், அஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா. திருடனாக இருந்தாலும் சரி, திருடியாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, திருடினால் கையை வெட்ட சொல்லி இருக்கிறது என்னுடைய மார்க்கம். எந்த கையால் திருடினாரோ அந்த கையை வெட்ட வேண்டும். ஒருத்தருக்கு வெட்டுவதை பார்த்தால் பிறகு அந்த திருட்டு நடக்காது. எங்களுடைய ஊருக்குள்ளும் எங்களுடைய நாட்டுக்குள்ளும் திருட்டுகள் கூடியதன் காரணம் என்ன? தண்டனை சரியான முறையில் வழங்கப்படாதது. மாற்றம் அழகிய முறையில் தண்டனை சொல்லி தந்திருக்கிறது. ஏன் தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து அது. ஒரு நகை, அந்த நகையை ஒரு மனுஷன் வாங்குறதுக்கு எவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு, அந்த நகையை வச்சு எத்தனை கனவுகள் கண்டிருப்பார். அத்தனையும் ஒரு திருட்டால முடியும்னு சொல்லி சொன்னா. சிலர் 10 பவுன் நகை திருட்டு போயிரு, சிலருடைய 5 பவுன் நகை திருட்டு போயிரு. தெரிஞ்சவங்களால போயிருக்கும் அல்லது தெரியாதவங்களால போயிருக்கும். எவ்வளவு அந்த மனம் கஷ்டப்படும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய சொத்துல ஒரு இழப்பு ஏற்பட்டா அந்த நாள் நமக்கு தூக்கம் வராது, அந்த நாள் நமக்கு நிம்மதியே இருக்க மாட்டோம். அது எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சவங்கிறது நமக்கு மனசுல வந்துட்டே இருக்கு. மழை வெயில் பாராம, இரவு பகல் பாராம உழைச்சது ஒரு நொடியில இழந்துட்டோம் என்று சொல்லி சொன்னா அது எவ்வளவு மனசுக்கு பாரமா இருக்குங்கிறது இழந்தவங்களுக்கு தான் தெரியும். இது எல்லாம் தெரிஞ்ச ரப்புட கட்டளை தான் திருடக்கூடாது. அப்படி திருடினால் கண்டிக்கப்பட வேண்டும். அதனால இன்னொருடைய சொத்தை நாம 1 ரூபாய் காசா இருந்தாலும் அவங்களோட விருப்பம் இல்லாம, அவங்களோட அனுமதி இல்லாம நமக்கு கிடைக்கிறத நாம விரும்பக்கூடாது. அது ஹலால் அல்ல, அது ஹராம். ஹராம் நம்மளோட உடம்புல சேர 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 அது எந்த வழியிலாக இருந்தாலும் சரி, லஞ்சமாக இருந்தாலும் சரி, ஊழலாக இருந்தாலும் சரி, திருட்டு மட்டும்தான் கூடாது என்பதல்ல. இதெல்லாம் மறைமுகமான திருட்டு. இந்த லஞ்சம் எடுக்கிறது, ஒரு காரியத்தை செஞ்சு தரணும்னா ஒரு தொகை தரணுங்கிறது, வட்டி. ஏன் வட்டி ஹராம் நம்மள மார்க்கத்துல? மற்ற மார்க்கத்துல மற்றவங்க எல்லாத்தையும் வட்டி போச்சு புகழ்றாங்க வட்டியை. நம்மள மார்க்கத்துல மட்டும் வட்டி ஏன் ஹராம், வட்டி ஏன் பெரிய பாவம், வட்டி எடுப்பவனும் கொடுப்பவனும் சாட்சியா இருக்கிறவனும் கையெழுத்து போடுறவன் எல்லாருக்கும் ஒரே பாவம். ஏன்? வட்டி எடுக்கிறவங்க, வட்டியில ஈடுபாடு இருக்கிறவங்க அல்லாஹ்வோட போற
பலம் இருக்கா? அப்படி ஏன் அல்லாஹ் பெரிய பாவமாக வச்சான் தெரியுமா? வட்டி எடுக்கிறவனுக்கோ அல்லது வட்டி கொடுக்கிறவனுக்கோ ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளுக்கு நட்டம் ஏற்படும். உதாரணத்துக்கு நாம நகையை கொண்டு போய் ஈடு வச்சோம்னு சொல்லி சொன்னா, ஈடு வைக்கக்குள்ள நமக்கு தந்த காசு 30,000, அதை திருப்பி நாம கொடுக்கக்குள்ள நம்ம கொடுக்க வேண்டிய காசு 40,000. இந்த 10,000 அது எந்த லிஸ்ட்ல போய் சேரும் தெரியுமா? மனம் பத்தி, மனம் விருப்பம் இல்லாம, புள்ள விட்டு சாப்பிடாம, நம்முடைய எத்தனையோ தேவைகளை வச்சுட்டு கொண்டு போய் கொடுக்கும். அந்த இரு சாரார்ல ஒருத்தர் எப்படி வேலை செய்வாங்க? நஷ்டப்படுவாங்க, மனம் கஷ்டப்படுவாங்க. அந்த உலகத்துல மிகச் சிறந்தது, எல்லாருக்கும் விருப்பம் வரக்கூடிய ஒரு பொருள் தான் பணம். காசுலாம் எல்லாருக்கும் ஆசை. அது அல்லாஹ் தெரிஞ்சவன். அந்த காசுல கொஞ்சம் இல்லாம போனா இல்ல கூடிய கொடுக்க வேண்டி வந்தா அது எவ்வளவு மனம் கஷ்டப்படுங்கிறது அல்லாஹ்க்கு தெரியும். அதனாலதான் நமக்கு இந்த வட்டியை அல்லாஹ் ஹராம் ஆக்கியிருக்கான். ஒருத்தருக்கு அதுல அநியாயம் நடக்கக்கூடாது. எந்த அளவுக்கு தெரியுமா? நம்மளோட மார்க்கம் பார்த்து, வியாபாரத்துல கொஞ்சம் பார்த்து கூட குறைய விஷயங்களை சொல்லிருக்கி. ஜாகிலிய காலத்துல உடுப்பு வியாபாரம் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னா, உடுப்பை தொட்டு பார்க்க விட மாட்டாங்க, உடுப்பை விரிச்சு பார்க்க விட மாட்டாங்க. தூரத்துல இருந்து கண்ணால பாக்குறது எடுக்கிறது, அவ்வளவுதான். இதான் அவங்களோட வியாபாரம். அதுக்குள்ள கூடாத துணிகள் இருக்கும், டேமேஜ் ஆன துணிகள் இருக்கும், உள்ளுக்கு வேற கலர் இருக்கும். விரட்டி பார்க்க விட மாட்டாங்க. இந்த புரட்டி பார்க்க விடாததால வாங்கிட்டு போனதுக்கு போறவுதான் அங்க என்ன நடக்கும்? வீட்டை போனதுக்கு இந்த துணியில இவ்வளவு பிரச்சனை இருக்கு, பிடிக்காம போனா கொண்டு வந்து ரிட்டர்ன் கொடுக்க முடியாது. இப்படி ஒரு வியாபாரத்தை ஜாகிலிய காலத்துல செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டு பார்க்காம புரட்டி பார்க்காம எடுக்கிற வியாபாரத்தை தடை செஞ்சாங்க. அந்த காலத்துல ஈச்ச மரத்துல ஈச்சன் காயா இருக்கிற நேரங்கள் விலை பேசிடுவாங்க. ஒருத்தர் கூட்டிட்டு நிறைய இந்த காய் இது பழுத்தா உங்களுக்கு இன்னும் வருது தாங்க விலை பேசிட்டு போயிடுவாங்க. அது கடையில எவ்வளவு நடக்கும்? மரம் முறிஞ்சி விழலாம், வேற வேற அனர்த்தங்கள் வரலாம், அல்லது காய் பழுக்காம அது புழு பிடிக்கலாம், பழுதாகலாம். அப்ப மரத்துல வச்சு விலை பேச வேணாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கலப்படம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த காலத்துல தானியத்துக்குள்ள தண்ணியை ஊத்தி என்ன செய்வாங்க? கொஞ்சம் அளவு கூறதுக்காக தானியங்களை விற்க தொடங்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கலப்படம் வேண்டாம்னு சொல்லி சொன்னாங்க, ஹராம்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி யார மனசு வாங்கிட்டு போய் அங்க பிரிச்சு பார்த்தா மனசு திட்டும். இதைத்தான நமக்கு தந்த நம்மளோட காசை வாங்கி எடுத்துட்டு நாமளும் சொல்றோம் தானே, காசை அள்ளி எடுத்து போட்டு இதை தந்துட்டாங்க. வியாபாரம் செய்யக்குள்ள நல்லா பெரட்டி நம்மளை பார்க்கட்டாம மார்க்கம் சொல்லுவோம். வாங்கும் போது அந்த இடத்த விட்டு நகரம் வரைக்கும் நாம என்ன செய்யலாம்? திருப்பி பார்க்கலாம், விரிச்சு பார்க்கலாம், எடுத்து பார்க்கலாம், போட்டே பார்க்கலாம். அதான் வியாபாரம். அந்த இடத்த விட்டு போனதுக்கு பிறகு அது நம்மள போல இவ்வளவு பார்த்து பிடிச்சு எடுத்துட்டு போயிட்டு அதுக்குள்ள பிடிக்கலன்னா மாத்தலாம். அதான் வியாபாரம். இப்படியான ஊழல்கள் இருக்கிற வியாபாரங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சது எதுக்கு தெரியுமா? ஒருத்தருக்கு நஷ்டம் வரக்கூடாது. நஷ்டம் வந்தால் மன கஷ்டம் வரும், மன விருப்பம் இல்லாமல் இருக்கும், திட்டுவாங்க, அநியாயம் செஞ்சிருப்போம். அது துணியாக இருந்தாலும் சரி, அது தானியங்களாக இருந்தாலும் சரி, வேறு நம்ம விற்கிற பொருட்களாக இருந்தாலும் சரி, இன்னொருத்தருக்கு அநியாயம் வரக்கூடாது. வெளியில நல்லது மாறி காட்டி உள்ளுக்கு பழுதானதை நாம வைக்க கூடாது. அதுல உண்மையை சொல்லித்தான் கொடுக்கணும். விரும்பினா எடுத்துட்டு போடும், விருப்பம் இல்லையா அது நம்மளோட நட்டத்தோட போகும். அதை வாங்கிட்டு போய் அவங்க திட்டுறதை நாம பயப்படணும். இத்தகி தஅவத்தல் மக்லூம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. என்னது? அநீதம் இழைக்கப்பட்டவன் செய்த துஆவை பயந்து கொள்ளும். அவன் சபிச்சா எந்த ஒரு திரையும் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் போய் சேரும். அநியாயம் செய்யப்பட்ட ஒரு மனுஷன் திட்டினான் என்று சொல்லி சொன்னால் அந்த சாபம் அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் இடையில எந்த ஒரு திரையும் இல்லாம டைரக்டா போய் சேர்ந்துடும்.
அந்த சாபம் அவங்களோட வாழ்க்கையில காட்டும் பழிக்கும். எப்படி தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலம் ஒரு பெண்மணிக்கும் ஒரு சஹாபிக்கும் இடையில ஒரு சின்ன சச்சரவு. எதுல? காணி விஷயத்துல. நிலத்துல ஒரு பெண்மணி கூடை எடுத்துட்டாங்க. அந்த எல்லையில பிரிக்க கொள்ள கொஞ்சம் கூடை அணிஞ்சாங்க, பிரிச்சு வேலையை கட்டிட்டாங்க. அப்ப அந்த சஹாபி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ் இப்படி தான் நடந்த விஷயம் சொல்லி சொல்றாங்க. அந்த பெண்மணி ஒத்துக்கல. அப்ப அவர் கவலைப்பட்டு, நான் சொல்றது பொய்யாக இருந்தா இந்த பெண்மணி இவ அவட வளவுக்குள்ளேயே கண் தெரியாம மரணிச்சு போகுது என்று திட்டிட்டு போயிட்டு அவ்வளவு மனம் பற்றி மன கஷ்டப்பட்டு போனதுக்கு பிறகு கொஞ்சம் காலத்தால வயது முதிர்ந்து கண் தெரியாமல் போய் அதே வளவுக்குள் அவருடைய கிணறு ஒன்றுக்குள் அந்த மூதாட்டி இறந்து கிடந்ததாக எங்களுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்தி சொல்லி காட்டுறாங்க. ஒரு மனுஷன் திட்டது பழிக்கும். என்ன நேரம் பழிக்கும் தெரியுமா? உண்மையா அவன் மனம் கஷ்டப்பட்டு அநீதம் இழைக்கப்பட்டு திட்டினால் சபித்தால் அது வாழ்க்கையில் பழிக்கும். அதை பயப்பட சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம யாருக்காவது ஏதாவது செஞ்சிருக்க மாட்டேன் இப்பவே யோசிக்கணும். இந்த மறுமையில் நமக்கு நேரம் தரப்பட மாட்டாது. வாழ்ந்த நேரம் மன்னிப்பு கேட்க டைம் இருக்கு, மனம் வருந்த டைம் இருக்கு. அப்ப நம்ம இப்பவே ஏதாவது அநியாயங்கள், சில நேரம் நம்ம சகோதரிகளுக்குள்ள வளவு பிரச்சனைகள் வரும். நாங்களா ஒரு கூட எடுத்துருவோம், பொய் சொல்லுவோம், இவ்வளவுதான் தரப்பட்டது, இவ்வளவுதான் என்ற வளவு, நீங்க சும்மா விளக்கம் இல்லாம கதைக்கேன்னு சொல்லி என்ன செய்வோம்? ஒரு 5 அடி அல்லது 10 அடியை கூட்டி எடுத்துருவோம். ஏன்? நம்மளோட பிள்ளைக்கு உதவும், நம்மளோட பிள்ளைக்கு உதவும். சந்ததியை அழிச்சு போற்றும் சாபம், சந்ததியே அழிச்சு போற்றும் சாபம் வந்துறது எந்த அளவுக்கு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஅகுது அஹதுன் ஷிப்ரன் மினல் அர்த். உங்களில் ஒருவரும் பூமியிலே காணி வளவிலிருந்து ஒரு அடியை கூட, ஒரு சாண கூட நீங்க எக்ஸ்ட்ராவா கூட்டி எடுக்க வேணாம். ஏன் தெரியுமா? நாளை மறுமையில் இல்லா தௌவல்லாஹு இலா சபரி அர்தீன யௌமல் கியாமah எடுத்த ஒரு சான் நிலத்தை அல்லாஹ் இந்த 3 பூமி அளவுக்கு விசாலப்படுத்தி அவருடைய கழுத்தில் தொங்க விடுவான். ஒரு சான் நிலத்துல நாம் அபகரிச்சதுக்கு அல்லாஹ் மென்மேலும் பாதுகாக்கணும். அந்த புத்தி, அந்த யோசனை, அந்த ஆசை நமக்கோ நம்ம சந்ததிக்கோ தேவை. ஒரு சான்ல ஆசை வந்து ஷைத்தான் ஒரு சான் கொஞ்சம் கூட்டி எடுப்போம் வந்து நாம யாருக்கும் தெரியாம ஒதுக்கி எடுத்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த சான் அந்த கொஞ்ச வளவுக்காக 7 பூமிகள் அளவுக்கு நாளை மறுமையில கழுத்துல கட்டி இழுத்துக்கு போவானா? அவன் நாளை ஏழுமா? 7 பூமியின் பாரத்தை சுமக்க அவனுடைய கழுத்துக்கு ஏழுமா? அவங்க அந்த பாவத்தை சுமக்க வைப்பான். அல்லாஹ் மென்மேலும் பாதுகாக்க வேண்டும். இப்படி அந்த சாணுக்கு ஆசைப்பட்டு நரகத்திற்கு போகாமல் நமக்கு எந்த அளவு தரப்பட்டதோ, நமக்கு எது நம்மளுடைய சொத்தோ அதோடு நின்று கொள்வதுதான் ஹலால். அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக். ரசூலுல்லாஹ்வுடைய துஆ, இறைவா எனக்கு உன்னுடைய ஹலால் மட்டும் போதும், ஹராம் தேவையில்லை என்று கேட்டார். ஹராம் தேவையில்லை, ஹராம் பார்ப்பதற்கு ருசியாக இருக்கும், அதை எடுக்கணும் போல இருக்கும். எடுத்துட்டோம் என்று சொல்லி சொன்னா அது வந்து நம்ம பாவிச்சதே நமக்கு மறந்து போயிருக்கும். ஆனா அதோட பாவம் நாளை மறுமையில எழுதப்பட்டது. நாளை மறுமையில பாவிகள் அவங்களோட புத்தகத்தை விரிச்சு பார்ப்பாங்களா? அல்லாஹ் நல்லவங்களுக்கு வலது கையில அவங்களோட புக்கை கொடுப்பானா, கெட்டவங்களுக்கு இடது கையில அவங்களோட புக்கை கொடுப்பானா? நல்லவங்க பார்த்துட்டு சந்தோஷத்துல இந்த எல்லா நன்மையை பார்த்துட்டு அவ சந்தோஷத்துல எல்லார்ட்டையும் அந்த புத்தகத்தை கொண்டு போய் காட்டுவாங்க. கெட்டடியார்கள் பார்த்துட்டு லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன், இந்த புத்தகத்துக்கு என்ன நடந்துட்டு, இந்த புத்தகம்
சின்னது பெருசு எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. அவங்க எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. அவருக்கே மறந்துச்சு. அவர் செய்த சின்ன பாவம், சிறிய தவறு, சிறிய பிழை, சிறிய அவமதிப்பு எல்லாம் மறந்துட்டு, ஆனா அந்த புத்தகத்துல எல்லாம் அழகா எழுதி வைக்கப்பட்டிருக்கும். அதை பார்த்துட்டு இது என்ன இது என்று சொல்லி குழம்பி திரிவார் நாளை மறுமையில். அப்படி நம்ம எடுத்தது, நம்ம அபகரிச்சது, நம்ம சூறையாடினது எல்லாத்துக்கும் இந்த உலகத்திலேயே நாம என்ன செஞ்சிடணும்? அல்லாஹ்வுக்கு பயந்து கொண்டு போய் கொடுக்கிறோம். நம்ம எல்லாத்தையும் காட்டி தெரியப்படுத்தி கொடுக்க தேவையில்லை. சம்பந்தப்பட்ட நபரிடம் குறிப்பிட்ட அந்த ஆளுகிட்ட போய் இதனா நம்முடைய ஒரு ஆசை வந்து எடுத்துட்டேன், இது எந்த கோப்பை இல்ல, இது எந்த பாய் இல்ல, மையத்து வீட்டுக்காக பாய் வாங்கியிருப்போம், மையத்து வீட்டுக்காக கதிரை வாங்கியிருப்போம், ஏதாவது ஒரு என்னது நிகழ்ச்சிக்காக பீங்கான் வாங்கியிருப்போம். இது ஆக குறைந்தபட்சம் நான் சொல்ற உதாரணங்கள். வாங்கினதுல கொடுக்கும் போது என்ன நடக்கும்? ஒன்று அதுல ஆசை வந்து ஒன்று எடுத்துட்டு கொடுக்கறது. அவங்க கேட்பாங்க, கேட்கிற நேரம் இல்லையே இவ்வளவுதான் இருந்துச்சே, வந்தவங்க யாரும் கொண்டு போய்த்தாங்களாக்கும் என்று போய் சொல்லுவோம். ஆனா நம்ம அவங்கள வீட்டுக்கு வச்சிருப்போம். இப்படி அவங்களோட அனுமதி இல்லாம, அவங்களோட விருப்பம் இல்லாம என்னென்ன பொருட்கள் நம்ம வீட்டுக்கு இருக்கோ அத்தனையும் அவங்களுக்கும் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் தெரிகிற மாதிரி கொண்டு போய் நாம ஒப்படைக்கணும். இல்லைன்னு சொல்லி சொன்னா நாளை மறுமையில அந்த பீங்கான், அந்த பாய், அந்த கதிரை, அந்த கோப்பை நம்மள சொர்க்கத்துக்கு போகாம தடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்த தோழர்கள் எப்படி புனிதமானவர்கள். ஒரு முறை போர் நடந்து வெற்றி கண்டுட்டாங்க. அந்த வெற்றி கண்டது பிறகு அங்க கிடக்கிற பொருட்கள் எல்லாம் சேகரிப்பாங்க, எடுத்துட்டு வருவாங்க. அந்த போர்ல மிஞ்சின தேவைப்படுற பொருட்களை எடுத்துட்டு வருவாங்க. அந்த பொருட்களுக்கு பேர் கனிமத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கனிமத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரிச்சு கொடுப்பாங்க. பிரிச்சு கொடுக்கறதுக்கு முதல் யாரும் எதையும் எடுக்க மாட்டாங்க, எடுக்கவும் கூடாது. அதான் ஹராம். ஒரு சஹாபி, ஒரு மனுஷனுக்கு அவர்கிட்ட செருப்பு இருந்துச்சோ இல்ல அருந்துச்சோ தெரியாது, ஒரு செருப்பு பட்டிய பிரிச்சு கொடுக்கறதுக்கு முதல் தூக்கி எடுத்த ஒரு செருப்பு பட்டி தான். அந்த பட்டிய ரசூலுல்லாஹ் வந்து அதை பிரிச்சு இன்னாருக்கு இது என்று சொல்லி கொடுக்கறதுக்கு முதலே அனுமதி இல்லாம அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்துக்கு போறதுக்கு இவருக்கு இது போதும்னு சொல்லி சொன்னாங்க. அவர் நரகவாதின்னு சொல்லி சொன்னாங்க. யாரு? போர்ல போராடின ஒரு மனுஷன். எதை எடுத்தாரு? செருப்புல ஒரு பட்டி எடுத்தார். பிரிக்கிற நேரம் யார் ரசூல் அந்த பட்டி எடுத்தாங்க, எனக்கு தேவைன்னு சொல்லி கேட்டு கொடுப்பாங்க ரசூலுல்லாஹ். நபி அவங்க கேட்க கொடுக்கிற ஒரு நபர். அப்படி இருந்தும் ரசூலுல்லாஹ் பிரிக்கிறதுக்கு முதல் கை வச்ச தாளை அது மற்றவங்களோட சொத்தா அந்த நேரம் இருந்துச்சு. அதுல கை வச்ச தாளை என்ன நடந்துச்சு? இதை கொண்டு அவர் நரகம் போவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் என்னையும் பாதுகாக்கணும். நமக்கிட்ட பைத்துல் மால் பொது சொத்துக்கள் சில தரப்படும். இன்னாருக்கு சில நேரம் நோன்பு காலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இல்ல நம்மளோட தோழர்கள் ஒரு பெரிய தொகையை இந்த பெருந்தொகை சாமான தந்து இன்னார் ஏழை எளியவங்களுக்கு கொடுத்து தந்துருவாங்க. நாம அதுகளை என்ன செய்வோம்? அந்த உரியாக்களுக்கு போய் சேர்த்து விட்டுட்டு நம்மளோட குடும்பத்துல நல்ல வசதியோடு இருக்கிறவங்களுக்கு நம்மளோட குடும்பங்களுக்கே பிரிச்சு கொடுத்துருவோம். இது தவறு. இது அவங்க நம்பினதுக்கு மோசடி. அடுத்தது தகுதி இல்லாதவங்களுக்கு நாம கொடுத்திருக்கோம். பிறருக்கு பசியோடு இருக்கிற மக்கள் பயன் பெறாம வீட்டுல தேவையே இல்லாம இருக்கிற ஒருத்தருக்கு கொடுத்திருப்போம். அப்ப பிறர் உடமையை பாதுகாக்காம நாங்க என்ன செஞ்சோம்? நம்ம நம்பினதுக்கு மோசடி செஞ்சோம். இப்படி எத்தனையோ விஷயங்கள் பிறருக்கும் நமக்கும் இடையில பொருட்களாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம். சில நேரம் ஆசை வந்து ஒருத்தர் நகையை நினைக்கும் நாம தூக்கி இருக்கும். அந்த சபையில தேடுவாங்க, தெரியாத மாதிரி நடிச்சிருக்கலாம். அதை கொண்டு திருப்பி கொடுக்கணும். நாளை மறுமையில ரப்ப எல்லாரையும் வச்சு விசாரிக்கணும். எல்லாரும் பார்க்கிற மாதிரி நம்மளை அவமானப்படுத்துறத பயந்து யாருக்கும் தெரியாம கொண்டு போய் நாம நினைக்கிறோம்.
பொறுத்துடும். நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மளை விசாரிக்க இடம் கொடுக்க கூடாது. அந்த நாளை பயந்து எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காலத்துல இருந்தாங்க தெரியுமா? அந்த நாளை பயந்து இங்கே செஞ்ச தவறுக்கு அங்க பிடிக்கப்பட்டோம் என்று பயந்து எது வரைக்கும் நபி அவங்கள்ட்ட வந்துச்சு தெரியுமா விஷயங்கள்? ஒரு பொம்பளை வாராங்க, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். அது எப்படிப்பட்ட பாவம், அது எவ்வளவு அசிங்கமான ஒரு விஷயம் என்று எங்கள் எல்லோருக்கும் தெரியும். இதை யாரும் வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனா அந்த பெண்மணி வந்தாங்க, அல்லாஹ்வை பயந்தாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், விபச்சாரம் செய்து விட்டேன், இப்பவே எனக்கு தண்டனை தாங்க. தண்டனை என்ன தெரியுமா? பெரும்பால 2 அடியா? பிறப்படுத்து 2 அடி கொடுக்கிறதா தண்டனை? இல்ல ஒரு நாள் சாப்பாடு இல்லாம போறதா தண்டனை? தண்டனை எது தெரியுமா? விபச்சாரம் செய்தவர்களுடைய தண்டனை, அவங்க திருமணம் முடிக்காதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு 100 கசை அடி, திருமணம் முடிச்சவங்களா இருந்தா அவங்களை கல்லால அடிச்சு கொள்வது, கல்லால அடிச்சு கொள்வது. ஒரு வெட்டு தலை துண்டாவது இல்லை, அது கொலைக்கு கொலை தண்டனை. விபச்சாரம் செய்தவங்க கல்லால எறிஞ்ச யாராவது ஓடாம இருப்பாங்களா? கல்லால எறிய ஓடுவாங்க. சின்னவங்க பெரியவங்க ஊர்ல இருக்கிறவங்க அவங்க செஞ்ச குற்றத்துக்கு கல்லால எரியப்படுவாங்க. சில நேரம் மடு தோண்டி குழி தோண்டி அந்த குழிக்குள்ள நிப்பாட்ட வச்சு கல்லால எறிவாங்க. கண்ணில படும், மூக்குல படும், தலையில படும், உடம்புல எல்லா இடங்கள்லயும் கல்லு பட்டு இரத்த கலையில தான் அந்த விபச்சாரம் செய்தவங்க மௌத்தாக்குவாங்க. இது தண்டனை தெரிஞ்சும், இப்படித்தான் நம்ம மௌத்தா போறோம் என்று தெரிஞ்சும் அந்த பொம்பளை வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, எனக்கு இப்பவே நீங்க எனக்கு என்ன செய்யுங்க, ஹத்தை நிறைவேற்ற சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, அதோட நான் கர்ப்பமாக இருக்கிறதாகவும் தெரிவிச்சாங்க. விபச்சாரத்தின் மூலம் வயிற்றில் ஒரு குழந்தை வளர்வதையும் தெரிவிச்சாங்க. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, குழந்தையை பெற்று எடுத்து போட்டுவாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது தெரியுமா? அல்லாஹ் அங்க பிடிச்சிடப்படா. இங்க எப்படி மௌத்தானாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அங்க சொர்க்கம் தேவை. இந்த குற்றம் பெரிய குற்றம், நரகத்துக்கு போக கூடாது. பயந்தாங்க. பிள்ளைய பெற்றெடுத்துட்டு வாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. பிள்ளை பிறக்கிறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? குறைஞ்சது 9 மாசம். 9 மாசத்துக்கு பிறகு திருப்பி பிள்ளையோட வராங்க. மறக்கட்டும், மறந்து போகட்டும், இல்லாட்டி இந்த நிகழ்ச்சி மறைஞ்சு போகட்டும் என்று நினைக்கல. பிள்ளை பிறந்த உடனே தூக்கி எடுத்துட்டு வராங்க, யா ரசூலல்லாஹ், இப்போதைக்கு ஹத்தை நிறைவேற்று. அப்படியே அவங்க சொன்னாங்க, இந்த பிள்ளை அதுவா சாப்பிடுற வயசு வரும் வரைக்கும் நீங்க என்ன செய்யும், கொண்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பால்குடி மறக்கும் வரைக்கும் கொண்டு போயிட்டு பிறகு வாங்கன்னு சொன்னாங்க. பிறகு 2 வருஷம் பால் கொடுத்துட்டு 2 வருஷம் முடிஞ்சு வராங்க. கிட்டத்தட்ட 3 வருஷமா வாசல்ல நிற்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தேடி தேடி வராங்க. 1 அல்ல 2 அல்ல 4 அல்ல மாசம் அல்ல, கிட்டத்தட்ட 3 வருஷமா மெனக்கறாங்க. எதுக்கு தெரியுமா? தன்னை அடிச்சு கொலை செய்யறது. எந்த அளவுக்கு பயந்திருப்பாங்க அல்லாஹ். நாம ஒரு கோப்பையை பீங்கான பார்க்கிறோம், என்ன நினைச்சிருவாளோன்னு பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் எல்லாரும் ஒரு மாதிரியா பார்த்திருப்பாங்க. யாரு எப்படி பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அல்லாஹ் கிட்ட போகும்போது நம்ம தூய்மையா போகணும்னு நினைச்சாங்க. அதனால திருப்பி 2 வருஷத்துக்கு பிறகு புள்ளியோட வராங்க. அந்த பிள்ளையை பொறுப்பெடுக்கிறதுக்கு ஒரு பொறுப்புதாரையும் கூட வராங்க. பிள்ளைய பொறுப்புதாரிட்ட கொடுத்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டளை இடுறாங்க, இந்த பெண்மணி குழி தோண்டி அந்த குழிக்குள்ள நிப்பாட்ட வச்சு கல்லால எல்லாரும் கல்லால எறிகிறாங்க. எறிகிற நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அவங்களோட ரத்தம் பட்டு தெறிக்குது. அந்த பெண்மணியில ரத்தம் பட்டு அவங்கள மேல தெறிக்கையும் இந்த பெண்மணியின் ரத்தம் தெரிச்சுட்டே என்ன செய்றாங்க, அசிங்கப்படுறாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த பெண்மணி செஞ்ச தௌபா சரி தெரியுமா உமரே, நீங்க ஊர்ல இருக்கிற எல்லா தௌபாவையும் சேர்த்தாலும் அவங்கள தௌபா கரிக்கும்னு சொல்லி சொன்னாங்க. திருந்திட்டாங்க, பயப்பட்டாங்க. எல்லா தௌபாவை விடையும் இந்த பெண்ணினுடைய தௌபா சிறந்தது. இல்லைன்னா இந்த அளவுக்கு தைரியம் வருமா? அல்லாஹ்வை பயந்ததால, மறுமையை பயந்ததால, விபச்சாரத்தையும் துணிஞ்சி, தான் மௌத்தா போறதையும் துணிஞ்சி, கல்லால எல்லாம் மீறி அந்த அவமானத்தையும் தாங்கி வந்து அந்த இடத்துல என்ன செய்யறாங்க? மௌத்தாகி அதே இடத்துல அடக்கம் செஞ்சு தொல்விக்கப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொல்விக்க. இந்த பயம் நமக்கு இருந்தா நம்ம யார சொத்திலே என்ன செய்வோம்? கை வைக்க மாட்டோம். யாருடைய எந்த பொருளையும் விரும்ப மாட்டோம். தேவையா, விருப்பமா, ஆசை அவங்கள்ட்ட கேட்கலாம். எந்த நேரமும் எல்லாத்தையும் கேட்கிறது யாசகம், அது கூடாது. விருப்பமான ஒரு பொருளா கேட்கலாம், கேட்டு எடுக்கலாம். உங்களை வீட்டை இது இல்ல ஒன்று தலையிடுமா, கேட்டு எடுக்கலாம், கேட்காம தூக்க கூடாது. இதான் நம்ம சொத்துக்கள் விஷயத்துல, பிறருடைய சொத்துக்கள் விஷயத்துல திருட்டாக இருக்கட்டும், ஊழலாக இருக்கட்டும், லஞ்சமாக இருக்கட்டும், வட்டியாக இருக்கட்டும், எந்த அநியாயத்திலையும் எங்களுடைய கைகள் போகக்கூடாது என்ற விஷயத்தை நாம புரிஞ்சு கொண்டு அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் இருக்கணும். நம்முடைய உடம்புல ஓடுகின்ற இரத்தம் ஹலால் ஆனதா, ஹராம் ஆனதா, நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்கள் ஹலால் ஆனதா, ஹராம் ஆனதா, நாங்க பாவிக்கிறது, நாங்க உடுக்கிறது, நாங்க சாப்பிடுறது ஹலாலா ஹராமா என்ற தெளிவு என்ன செய்யணும்? கட்டாயம் நமக்கு வரணும். இதுலயே ஹலால் ஹராம் நம்ம பார்க்கணும்னா நம்முடைய கணவன் உழைப்புல கட்டாயம் பார்க்கணும். நம்முடைய கணவன் உழைப்புல பிறருடைய சொத்துக்கள் இருக்கா, பிறருடைய சொத்துக்கள் அது லஞ்சமாக இருந்தாலும் சரி, சில நேரம் என்னது பெரிய உத்தியோகத்தராக இருப்பாங்க, அவங்க எப்படி அதை சம்பாதிக்காங்க, அவங்களோட மாச சம்பளம் தாண்டி வேறு சம்பளங்கள் எந்த வழியில வருகுது அவங்களுக்கு கொஞ்சம் கவனிக்கணும். வாழ்வதெல்லாம் நமக்கு தான் சாப்பிடக்கூடாது. ஹராம் எங்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும். ஹராமான இரத்தம் ஓடிக்கொண்டிருந்தால் எங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதனால பிறருடைய சொத்துக்கள் விஷயத்துல அவதானமா இருக்கணும். அடுத்தது இறுதியாக ஒரே ஒரு விஷயம், பிறருடைய மானம். நம்ம பார்த்திருக்கோம், சொத்துக்கள் இரத்தம் எப்படி ஹராமோ அதே போலதான் பிறருடைய மானமும் ஹராம். ஒருத்தருடைய குறை எங்களுக்கு தெரிய வந்தால் நாங்கள் பரப்பக்கூடாது. வெளியில பார்க்கத்தான் அவங்க அப்படி, உள்ளுக்கு இவ்வளவு இருக்குன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? இன்னொருத்தருக்கு அவங்கள பத்தி தெரிஞ்ச விஷயத்தை நாங்க பரப்பக்கூடாது, அவங்கள பத்தி புறம் பேசக்கூடாது. ஒருத்தருடைய குறை நமக்கு தெரிய வந்தால் அதை மறைக்கப்படும். மண் சஃபர முஸ்லிம், யார் ஒருவர் ஒரு முஸ்லிமினுடைய குறையை மறைக்கின்றாரோ சதரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆகிரா, அவரை அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் மறைப்பான், அவருடைய குறையை மறைப்பான், நாளை மறுமையிலே அவருடைய குறையை மறைப்பானாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். யார் பிறருடைய குறையை மறைக்கப்பட வேண்டும். சில நேரம் கூட்டாளிமாரோட சேர்ந்து கலக்கிற நேரம் நகைச்சுவைக்காகவும் எல்லாரும் சிரிக்கணும்ங்கிறதுக்காகவும் ஒருத்தருடைய குறையை நக்கல் அடிச்சு கிண்டல் அடிச்சு பழகும். அவர் பேசுறது திக்கி பேசுறதாக இருந்தால் அத மாதிரி பேசி காட்டுறது, நொண்டி நடக்கிறதாக இருந்தால் அத மாதிரி நடந்து காட்டுறது. அவங்கள்ட்ட எது குறையா வழியில விளங்குதோ அதை சுட்டி காட்டி எல்லோரும் சேர்ந்து சிரிக்கிறது பண்பாங்க. அந்த உள்ளம் எவ்வளவு கஷ்டப்படும். இன்னொருத்தருக்கு படிப்பு வராது, அந்த குறையை எல்லாருக்கும் முன்னுக்கு வெளிப்படுத்து. ஒருத்தர் அழகு இல்லை, அதை எல்லாருக்கும் முன்னுக்கு வெளிப்படுத்தி சிரிக்கிறது. இப்படி ஒருத்தருடைய குறையை நோண்டுறது, ஒருத்தருடைய குறையை பத்தி கதைக்கிறது, அதை பரப்புறது, அதை நக்கல் அடிக்கிறது, அவமானப்படுத்துறது எல்லாமே ஹராம். ஒருத்தருடைய மானம் அது பொக்கிஷம், நம்ம கை வைக்கவே கூடாத ஒரு விஷயம், நம்ம தலையிடவே கூடாத ஒரு விஷயம். சில நேரம் திருமண விஷயங்கள்ல சில விஷயங்கள் நமக்கு தெரியப்பட்டு வரும். திருமணங்கள் பிரித்த உடனே சில விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். திருமண வார்த்தைகள் பேசுற நேரம் சில விஷயங்கள் தெரிய வரும். அதை நாங்க என்ன செய்யக்கூடாது? இன்னதான் நடந்து ஒரு காலம் தெரியாம போயிட்டு இவக்குள்ள இப்படி இருக்கான்னு நாங்க பெரிய ஒரு
மீட்டிங் போட்டு கதைக்கிற பழக்கங்கள் எங்களுக்குள்ள வரக்கூடாது. அதை நம்ம விழுக்கணும். ஏன் தெரியுமா? நமக்குள்ள அதை விட கூடுதலான குறைகள், அதை சொல்ல போனா அதை அல்லாஹ் வெளிப்படுத்தினா நம்ம தாங்க மாட்டோம். ஒவ்வொருத்தருடையும் அந்த குறைகளை அல்லாஹ் வெளிப்படுத்தாதன் காரணத்தால்தான் நம்ம எல்லாரும் வழியில நல்லா இருக்கும். நம்மளோட குறை வழியில விளங்கி இன்னொருத்தர் நம்ம கிட்ட அதை கேட்டா நம்ம எப்படி கூணி குறுகி போவோம். நம்மளை பத்தின குறை தெரிஞ்சுட்டேங்கிற ஒரு உறுத்தல் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும். நம்மளோட நிம்மதியை இழக்க செஞ்சிடும். அதனால ஒருத்தருடைய குறையை நாங்க ஒருபோதும் வெளியில சொல்லக்கூடாது, மறைக்க பழகணும். அல்லாஹ் எங்களுடைய குறையை மறைப்பார், எங்களுடைய குறையை பிறருக்கு வெளிக்கொண்டு வர மாட்டான். அடுத்த விஷயம் புறம் பேசுறது. ஏற்கனவே இதே சபையில் சொல்லப்பட்ட விஷயம்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிற நேரம் ஒரு மனுஷன் கேட்கார், யா ரசூலுல்லாஹ் மல்கிபா, யா ரசூலுல்லாஹ் புறமண்டா என்ன சொல்லி கேட்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, திக்ருக அஹாக பிமா யக்ரஹ், உன்னுடைய சகோதரன் ஒருத்தர் அவருக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதை நீங்க கலைக்கிறது என்று சொல்லி சொன்னாங்க. உன்னுடைய சகோதரர் அவருக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதை நீங்க கலைக்கிறது தான் புறம் சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த மனுஷன் கேட்கார், யா ரசூலுல்லாஹ் நாங்க கலைக்கிற விஷயம் உண்மையா இருந்திருந்தா? நபி அவங்க சொன்னாங்க, உண்மையா இருந்தா தான் புறம். நீங்க கலைக்கிறது அவர்ல உண்மையா இருந்தா புறம். அப்படி இல்லைன்னா பக்கத்து பகத்தஹுன்னு சொல்லி சொன்னாங்க. இல்லாதவங்க கதைச்சிட்டே இல்லைன்னா அதுக்கு பேர் அவதூறு. அதுக்கு பேருன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப இன்னொருத்தரை பத்தி நம்ம கலைக்க கொள்ள கட்டாயம் அந்த மனுஷன் விரும்ப மாட்டார். அவரை பத்தியோ, அவருடைய வீட்டு நிகழ்வுகளை பத்தியோ, அவருடைய பொருளாதாரம் பத்தியோ, அவருடைய அறிவு விஷயம் பத்தியோ, இதை பத்தியோ கலைக்கிறத அவர் விரும்ப மாட்டார். அவர் முகத்தை கண்டுக்கடுத்தோம்னா நம்ம என்ன கலைக்கிற விஷயம் அவருக்கு பிடிக்காதுன்னு நமக்கே தெரியும். இருந்தாலும் கதைப்போம், மணிக்கணக்கில் கதைப்போம். நம்ம ஒரு கணம் யோசிக்கணும், என்ன பத்தி எனக்கு பிடிக்காத ஒன்று இன்னொருத்தர் கதைச்சா அந்த இடத்துல நான் எப்படி சீரிப்பாய்வேன், எப்படி நான் கோபப்படுவேன், பொங்கி எழுவேன் என்கிற விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்க்கணும். அப்ப அது நமக்கு எப்படி பிடிக்காதோ இன்னொருத்தர் பத்தி நாம கதைக்கிறதும் அவருக்கு பிடிக்காது. நாம பெரிய வீரியம் பேசுவோம், என்ன பத்தி கதைக்கிறது பிடிக்காது. நான் இல்லாத சபையில் என்னை பத்தி கதைக்கிறது பிடிக்காது, அந்த வீரியம் பேசுவோம். அதே நாம தான் இன்னொருத்தர் இல்லாத சபையில் அவரை பத்தி பேசிக்கிட்டோம். அவருக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயமா? அப்படி இல்லை மார்க்கம். உங்களில் ஒருவர் ஈமான் கொள்ள முடியாது, உங்களுக்கு விருப்பமானதை பிறருக்கு செய்யாத வரைக்கும் உங்களில் ஒருவர் ஈமான் கொள்ள முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு என்னென்ன விருப்பமோ நம்ம சகோதரருக்கும் அதைத்தான் விருப்பம் தான். நமக்கு பேசுறது பிடிக்கல, அவருக்கு எப்படி பிடிக்கும்? அப்ப நம்மளோட விஷயத்தை வச்சுதான் பிறர் ஒப்பிடணும். நான் இந்த சபையில இருந்திருந்தால் என்ன நினைப்பேன், ஏதோ ஓம்பட்டு கேட்டுக்கிருப்பனா, இதை நான் ஆமோதிப்பனா, இல்ல எனக்கு பிடிக்குமா, சிரிப்பனா, கோபம் வருமே, எரிச்சல் வருமே, சண்டை பிடிப்பேன். அப்ப அதேதான் அந்த மனுஷனுக்கும் அதே உணர்வுகள் தான் இருக்கும். சில நேரம் வாய் பேசாம புள்ள பூச்சா இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்கள போட்டு ஓவரா என்ன செய்யறது, அவங்கள பத்தி கதைச்சிட்டே இருக்கிறது. யாரா இருந்தாலும் அவங்கள பத்தி கதைக்கிறது, அவங்கள மானத்தில கை வைக்கிறதுங்கிறதால நாங்க கதைக்க கூடாது. அது எதற்கு சமனண்டா அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காட்டுகிறான், ஐயுஹிப்பு அஹதுக்கும் ஐயகுல லஹ்ம அஹீஹி மைதா. சூரத்துல் ஹுஜராத்திலே அல்லாஹ் இப்படி கேட்கின்றான், ஃபகரித்துமு, உங்களில் ஒருவர் மௌத்தாகி கிடக்கும் நிலையில் அவருடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கு உங்களுக்கு விருப்பம் வருமா? நீங்கள் எல்லாரும் வெறுப்பீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். மௌத்தாகி கிடக்கின்ற எங்களுடைய சகோதரனின் இறைச்சியை சாப்பிடுவதற்கு சமந்தான் அவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி புறம் பேசுவது. மற்றவர்களுடைய மானம், சில கொடுத்தாலும் மானத்தை கொடுக்க மாட்டான். பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, மானம் நமக்கு முக்கியம். மானத்துக்காக எதையும் விட்டு கொடுப்பாங்க, எதுக்காக மானத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி ரோஷம் இல்லாம இருக்கிறதுன்னு சொல்லிச்சுன்னா அது அழிவு. மனுஷனுக்கு மானம் முக்கியமானது. சாப்பாடு இல்லாட்டியும் பட்டினியா இருப்பார், காசு இல்லாட்டியும்
வீட்டுக்குள்ள இருப்பான், ஆனா மானத்துல கை வச்சா தாங்க முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, சின்னவங்களுக்கும் மானம் இருக்கு, பெரியவங்களுக்கும் மானம் இருக்கு, வயதானவங்களுக்கும் மானம் இருக்கு. அப்ப எல்லாருடைய மானத்தையும் நாங்க பாதுகாத்து, கூடுதலா மானங்கள் எங்க இழக்கப்படும் தெரியுமா? நகைச்சுவை, ஜோக் என்ற பேர்ல எல்லார மானத்தையும் இழுத்து போக்கணும். ஜோக் என்ற பேர்ல ஒருத்தரை பத்தி பொடி, அவங்களோட பொடியை பத்தி கலப்பம், பெருப்பம் என்று கலப்பம், நெளிவென்று கலப்பம், நெடுப்பம் என்று கலப்பம், கொட்டான் என்று கலப்பம். நிறைய சந்தர்ப்பங்கள் ஜோக் அடிக்கிறதுல தான் ஒரு மனுஷன் என்ன செய்யுது? மான விஷயத்துல கை வைப்பது. அப்படி ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜோக் அடிச்சு சிரிச்சு மகிழ்ந்ததே கிடையாது. 3 4 சந்தர்ப்பங்களில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கடவாய் பற்கள் தெளிகிற அளவுக்கு சிரிச்சிருக்காங்க. மற்ற நேரங்கள் நோமலா புன்னகைதான். ஜோக் அடிக்கிறது முழு நேர தொழிலா போயிட்டாங்க. ஜோக் ஜோக் ஜோக். அது ஸ்கூல் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அது எங்க கொஞ்சம் பேர் கூடினாலே சரி ஜோக் தான். எதை ஜோக் செய்யலாம்? சாதாரண ஜோக் இல்லை, இன்னொருத்தர மானத்துல கை வச்சு ஜோக் செய்யும். அதுல எல்லாரும் சிரிக்கிறது ஒரு சந்தோஷம். நம்ம பெரிய ஆள் மாதிரி நம்ம நினைக்கிறது இதெல்லாம் பாவம். ஏற்கனவே முதலில் சொன்ன ஹதீஸ், அந்த சபையில் மனத்தாகப்பட்ட அந்த மனிதன் நாளை மறுமையிலே நம்முடைய நன்மைகளை வாங்கி கொண்டு போய் விடுவான். யா அல்லாஹ், இந்த சபையில் என்னை பற்றி கதைத்து என் மனம் போக வைத்து என் மானத்தை போக்காட்டினான் என்று சொல்லி நன்மையை கேட்பாங்க. அவங்களோட நன்மையிலிருந்து இவங்களுக்கு கொடுக்கப்படும். இப்படி ஒரு கஷ்ட சூழ்நிலை இன்னொரு விஷயத்துல எங்களுக்கு வரக்கூடாதுங்கிறத நம்ம புரிஞ்சு, ஒருத்தருடைய ரத்தம், ஒருத்தருடைய மானம், ஒருத்தருடைய சொத்து, இது எல்லாமே எங்களுக்கு ஹராம், அதை நாங்கள் கை வைக்க முடியாது என்பதை புரிந்து நாளை மறுமையிலே தூய்மையானவர்களாக யாரும் வந்து எங்களை பற்றி முறைப்பாடு செய்ய இயலாத அளவுக்கு இந்த உலகில் நாங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதற்கு வல்ல இறைவன் எங்கள் அனைவருக்கும் அருள் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்